இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 42, 43 திருவசனங்கள். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று 2 விசேஷங்கள் உள்ளன. ஒன்று, நம் இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தினம். நம் இந்திய தேசத்திற்காகவும் அதன் வளர்ச்சி, பாதுகாப்பு, தலைவர்கள், மக்கள் நலன் அனைத்திற்காகவும் இந்த நாளில் விசேஷமாக நம் தாய்நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நண்பர்களே. தாய்நாடு முன்னேறினால்தான் நாம் அனைவரும் முன்னேற முடியும், வளமான வாழ்க்கையை காண முடியும் அல்லவா? ஆகவே தாய்நாட்டிற்காக ஜெபிப்பது நம் கடமை. அடுத்தது, இன்று தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, விண்ணரசி அன்னையின் பெருவிழா. நான் இருக்கும் பங்கும் விண்ணரசி மாதா பங்குதான். ஒவ்வொரு முறை விண்ணேற்பு அன்னையிடம் நான் எந்த கோரிக்கையை என் வாழ்நாளில் வைத்திருந்தாலும் அதற்கு பதில் தராமல் என் அன்னை என்னை விட்டதே இல்லை. என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான அன்னை விண்ணேற்பு அன்னை. விண்ணேற்பு தாயே நீ வாழ்க, விடிவெள்ளியே நீ வாழ்க என்று இன்றைய நாளில் ஜெபியுங்கள். விண்ணேற்பு அன்னை உங்கள் தேவைகள் அனைத்தையும் இறை இயேசுவிடம் பரிந்து பேசி உங்களுக்கு பெற்று தருவார். சரி, திருத்தந்தை 12ஆம் பயஸ் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை 1950 என்ற மறக்க முடியாத உண்மையை அவர் அந்த வருடமே கோட்பாடாக அறிவித்து விட்டார். ஆனால் 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் இருந்தே இதை விண்ணேற்பு அன்னையின் திருநாளை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். அன்னை மரியாவை நாம் கொண்டாடும் ஒவ்வொரு விழாவும் அவரது வாழ்வை புரட்டி பார்க்க, அது சொல்லித்தரும் பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றது நண்பர்களே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்னையின் மனதிற்குள் அந்த இறை நம்பிக்கை குறையவே இல்லை. விசுவாசம், அன்பு, வீரம், ஒப்பு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, உதவும் மனம் பூமிக்குள் புதைந்துவிடக் கூடாது என்றுதான் அன்னை இறந்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த அற்புதத்தை தான் இன்று விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இன்று அன்னையை தேரில் ஏற்றி மாலை சூட்டி மரியாதை செலுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்று பல வழிகளில் வாழ்க்கை பிரச்சனைகளை சந்தித்து வரும் பெண்கள் இருக்கின்றனர். நாம் அன்னை மரியாவை உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு உறுதி கொண்டு நம்பிக்கையை கைவிடாமல் வாழ வேண்டும். மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார், அடிமை ஒருவர் இனி நான் அடிமையாக வாழப் போவதில்லை என்று தீர்மானிக்கும் போதே அந்த நொடியே அவரது விலங்குகள் அருந்து விழுகின்றன என்று. விடுதலை அல்லது அடிமைத்தனம் இரண்டுமே மனநிலைகளே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பெண்கள் அனைவரும் விடுதலையை, வெற்றியை நோக்கி எத்தனை தடை வந்தாலும் மேலெழுந்து படிப்போம், வேலை செய்வோம், குடும்பத்தையும் ஜெபத்திலும் மற்ற அனைத்திலும் முன்னேற்றுவோம். சரியா? இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் வெளிப்பாடு ஒன்றை எழுதுகிறார். தான் கண்டதை, தனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியதை அப்படியே எழுதுகிறார். கோவில் திறக்கப்பட்டது. பெண் ஒருவர் காணப்பட்டார். கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. ஆம், அன்னை மரியா, அதுதான் அன்னை மரியா. அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு கிடைத்தது. என்றுமே நம்மை அன்னை மறப்பதில்லை. அன்று மரியா யூதேயா மலைநாட்டுக்கு சென்றார். எலிசபெத்தை வாழ்த்தினார். அப்போது எலிசபெத் சொன்ன வார்த்தைதான், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று சொல்ல வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியதாம், பேருவகை பெற்றதாம். அன்னை மரியா ஆண்டவர் தனக்கு உரைத்த அனைத்திலும் நின்றார், நிறைவேற்றினார். மரியா
விசுவாசித்தார். அதனால் இன்று பேறு பெற்றவளாக கருதப்படுகிறார். அதே போல நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தைகளை விசுவசித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடக்கும். நண்பர்களே, செபிக்கலாமா? இயேசுவே, உம்மை எனது உள்ளத்தில் போற்றி பேருவகை கொள்கிறேன். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. இயேசுவே, தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறேன், நலன்களால் அவர்களை நிரப்புகிறேன். இன்று 79வது சுதந்திர நாளை கொண்டாடும் என் தாய் தேசம் இந்திய தேசத்திற்காக மன்றாடுகிறேன். அதன் பாதுகாப்பு, வளர்ச்சி, தலைவர்கள், மக்கள் நலன், சுகாதாரம் அனைத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். விண்ணரசி தாயே, விண்ணேற்பு அன்னையே, விடிவெள்ளியே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர் அம்மா. எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் தேவைகள் அனைத்தையும் உமது மகன் இயேசுவிடம் இருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் விண்ணேற்பு தாயே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.